குட் மார்னிங், வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு இட்லிக்கு வைக்கிற குடல் குழம்பு பார்க்கலாம். நான் வந்து பொருள்கள் போட சொல்கிறேன். எண்ணெய் நமக்கு மல்லி மிளகு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறதில்லை. நான் போட ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். நான் முதல்ல வந்து ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுட்டேன். வெறும் வடைச்சட்டியில் தான் போட்டிருக்கேன். நான் எண்ணெய் ஊற்றலை. நான் அதே அளவு நான் 1 கிலோ குடல் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த ஒரு 7 மிளகா போட்டிருக்கேன், வர மிளகா. இதை நான் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டையை நான் உடிச்சு வச்சுருக்கேன், 1.5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் குருமிளகு எடுத்திருக்கேன். இதில் இன்னும் வேறு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்த போகிறதில்ல, இது மாத்திரம்தான். நான் மசாலா ஐட்டம் சொன்னது வந்து பட்டை கிராம்பு வகைகளை சொன்னேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இது பொரியும் போது நான் இந்த எல்லாம் எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் போட்டு போகிறேன். இது வந்து எண்ணெய் ஊற்றியும் வறுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் மாமியார் வந்து இந்த குழம்புக்கு மேக்சிமம் இந்த ஸ்டைல் வைக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க. நான் இந்த டேபிள் ஸ்பூனில் மல்லி வந்து நம்ம வீட்டு குழம்புக்கு தேவையான 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன். பாருங்கள், எனக்கு நல்லா இந்த வெறும் சட்டிலேயே எனக்கு நல்லா அந்த நான் போட்ட பொருளெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இனி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இது பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளிப்பு பார்க்கலாம். நான் தாளிப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த சூடே நீ எனக்கு போதுமான அளவு ஆறின விட்டு நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டு வந்த போகிறேன். தாளிப்புக்கு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து குக்கர் வச்சுட்டேன். இந்த நம்ம குடல் தாளிக்கிறதுக்கு வந்து குடல் வந்து வாஷ் பண்ணுற விதம் வந்து எப்படி தெரியுமா, நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணணுங்க. இப்போ மேக்ஸிமம் கடையிலெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணணும். சுடுதண்ணிலாம் போட்டு நிறைய வாட்டி க்ளீன் பண்ணணும்னா தான் அது சரியாகும். நான் வந்து இந்த தோலோடையே எடுத்திருக்கேன். இந்த டைம் இப்படி போடும்போது சுடுதண்ணி 2 வாட்டி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணுங்க. இல்லைன்னா இந்த கேப்லையெல்லாம் வந்து அழுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டோம்னா இது இந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்க வேண்டான்னு சொல்கிறவங்க இதை இப்படி கத்தி வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தீங்களா, நான் இப்படி ஆக்கும்போதே வருது. இது மேக்ஸிமம் எடுத்துடலாம் வேண்டாம்னு சொல்கிறவங்க. நம்ம வீட்டுக்கு இது பிடிக்குன்னு சொல்கிறதுனால நான் இப்படி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இந்த குழம்புக்கு வந்து இதுலேயே கொஞ்சம் ஃபேட்டெல்லாம் அந்த குடலில் வரும். அதில் உள்ள ஒரு கோட்டிங் கொழுப்பு தன்மை இருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம வீட்டில் மேக்ஸிமம் இந்த குழம்புக்கு நம்ம வீட்டில் ஒரு 7-8 விதமாக வைப்போம். குழம்பு மாத்திரம் குடல் குழம்பு. அதில் வந்து ஒரு விதம் நான் காட்டுறேன். அதுக்கு வந்து நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றாமல் தான் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வறுத்து எடுப்போம் இந்த குழம்புக்கு. நீ வேறு வைக்கிறதுக்கெல்லாம் அப்படி எண்ணெய் ஊற்றியும் செய்கிற குழம்பு இருக்குது. அது ஒரு நாள் நான் காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. வெறும் கருவேப்பில் போட்டாச்சுங்க. நான் இந்த 1 கிலோ குடல் எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இந்த குழம்புக்கு நான் வந்து 200 கிராம் 1 கிலோ குடலுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதுவும் போட்டுருக்கேன். அந்த டைம் வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நான் போட்டுக்கிறேன். சின்ன தக்காளி தான் 2 கட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த டைம் போட்டு போகிறேன். குடல் குழம்புக்கு வந்து ஒரு உப்புத்தன்மை இருக்கும். அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் உப்பு ஒரு கல் கம்மியாக தான் போடணும். பின்ன பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் நிறைய வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போகிறேன். இதுலேயே போட்டு நல்லா வணக்கி விட்டுற போகிறேன்.
குடல் குழம்போட டேஸ்ட்டெல்லாம் நம்ம போடுற பொருள் பின்ன ரெண்டாவது வந்து அது வாஷ் பண்ணுறதுலாம் இருக்குங்க. குழம்போட டேஸ்ட்டு குடல் வறுவலோட டேஸ்ட்டெல்லாம் வரணுன்னா நம்ம அதை எப்படி வாஷ் பண்ணி எடுக்கிறோமோ அதில் தான் இருக்குது அந்த டேஸ்ட்டுக வர்றது. பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இதில் ஒரு தண்ணி வரும், அந்த அளவுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து கிண்டி விட்டுட்டு வேணும் நம்ம வைக்கிறதுக்கு. இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டோட மணமெல்லாம் நமக்கு வந்துவிட்டு தான் நல்லா வணங்கிருச்சு. அதனால் இந்த குடல் கூட அது ஒரு மணம் வருங்க. அது வந்த விட்டு நம்ம குக்கர் மூடி போடணும். இது வந்து எங்கள் மாமியார் ரெசிபி. அவங்க வந்து நிறையா விதமாக நம்ம வீட்டில் குடல் குழம்பு வைப்போம், குடல் வறுவல் வைப்போம். மேக்ஸிமம் இந்த குழம்பு நான் படிக்கும்போது இது வந்து அவங்க செய்யும்போது நான் பார்த்து அவங்ககிட்டருந்து இது கற்றுக்கும்போது நான் இந்த மசால் பொருள் வந்து வணக்கறதுக்கு எண்ணெய் ஊற்றி வணக்கினப்போ நான் திட்டே வாங்கின ஒரு ரெசிபி. அப்படி திட்டு வாங்கி படித்த ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஆனால் நான் கற்றுக்கும் போது அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் வந்து அப்போ வந்து நம்ம கல்லில் அரைப்போம். இது முழு கொத்தமல்லி நம்ம கல்லில் அரைக்கும்போது கொஞ்சம் அரைக்கிறதுக்கு லேட் ஆகும் அல்லவா. வரமிளகாயும் நம்ம அம்மிக்கல்லில் அரைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் அல்லவா. அப்படி திட்டு வாங்கி படித்த ஒரு ரெசிபி. பாருங்க, நம்ம குடலுக்கு வந்து தண்ணி ஊற்றவே இல்லை. அந்த நம்ம தக்காளி வெங்காயம் அந்த வணங்கினதுலேயே வந்து மேக்ஸிமம் தண்ணி விட்டு வேகுதுங்க. நம்ம இதுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்ற போகிறதில்ல. நான் அதில் வந்து இவ்வளோ மஞ்சப்பொடி போட்டுட்டு போகிறேன். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இதில் எப்படி மேக்ஸிமம் இந்த குடல் வேகிறதுக்குள்ள தண்ணி அந்த குடல்லையே இருக்குது. இப்போ அதனால் அது நமக்கு போதுமான அளவு. இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம விசில் போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு நல்லா வேகணுங்க. நான் விசில் போட்டு 4 விசில் விட்டுட்டு போகிறேன். ரெண்டாவது வந்து அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த போல் விசில் விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு குடல் வேகும். குடல் எப்பவுமே ஆடு வந்து கொஞ்சம் மூத்த ஆடாக இருந்துச்சுன்னா, எலஸ் ஆடாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் குடல் வெந்துடும். கொஞ்சம் மூத்த ஆடாக இருந்துச்சுன்னா குடல் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ வந்து அதை அனுசரித்து நீங்கள் விசில் விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு நம்ம போட்ட குடலெல்லாம் வெந்துருச்சு. பாருங்கள், அதுலேயே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. நல்லா வெந்துருச்சு நம்ம போட்ட குடல். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இன்னி வந்து நான் இந்த அரைச்சிட்டு வந்திருக்கேன்ல்லவா, இந்த பேஸ்ட்டை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து குக்கர்லேயே ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வணக்கி விட்டு குக்கரில் ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் ஒரு சலசலப்பு இருக்கும். நம்ம இப்படி வைக்கும்போது அதை டேஸ்ட்டு வந்து குடலை வேக வச்சு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம அரைச்ச பேஸ்டெல்லாம் ஊற்றி வைக்கும்போது அது குடல் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு. நம்ம பாத்திரத்தில் சட்டியிலெல்லாம் வைக்கவும் இல்லவா. முதல்லலாம் வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இட்லி பாத்திரத்தில் தான் வைப்பாங்க. மேக்ஸிமம் குடல் குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைப்பாங்க. அந்த டேஸ்ட் வருங்க நம்ம இப்படி செய்யும்போது. போட்டுட்டு கலந்து விட்டு நல்லா மசாலெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுற போகிறேன். இது வந்து கிரேவி போல் ஆக்கி எடுக்கிறதுனால எடுக்கலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு இட்லிக்கு ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் இந்த அளவுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னு சொல்லும்போது கொஞ்சம் நான் தண்ணி விடவும் செஞ்சுருக்கேன். மசாலோட அளவில் 1/2 கிளாஸ் நான் தண்ணி சேர்த்தவும் செஞ்சுருக்கேன். அது போதுமான அளவு. பாருங்கள், இது நல்லா கொதித்து நம்மளுக்கு வரட்டும், பார்க்கலாம். நான் உனக்கு குக்கர் மூடி தான் மேலே வைக்க போகிறேன். விசிலெல்லாம் போட போகிறதில்ல. மானி இட்லின்னு சொன்னாலே நம்மளுக்கு குடல் குழம்பு வச்சோம்னா கூட ரத்த பொரியல் இந்த குடல் குழம்பு தான் இட்லிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
எண்ணெயெல்லாம் பாருங்கள் எப்படி நம்ம அவ்வளோ எண்ணெய் ஊற்றல, அதனால அந்த ஃபேட் இதெல்லாம் அப்படி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இது நமக்கு போதுமான அளவு. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இந்த டைம் நான் மல்லித்தலை போட்டு கலந்து விட்டுற போகிறேன். பாருங்கள், நம்ம வீட்டுக்கு இட்லிக்கு நம்ம வீட்டில் இவ்வளவு கொஞ்சம் லூஸாக இப்படி தான் வைப்போம். அது மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்து எப்போ நான் இந்த குடல் குழம்பு வச்சாலும் கண்டிப்பாக எங்கள் அத்தை எல்லாம் அவங்க அம்மா, அவங்க மெமரிஸ் நல்லா இருக்குங்க. ஏன்னு சொன்னால் அவங்க திட்டலேன்னு சொன்னால் நான் இந்த குழம்பு படிக்க முடியாது. அவங்க அப்படி சொல்லி கொடுத்ததுனால இது இப்படி தான் அரைக்கணும்னா அப்படி தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கணும்னு சொல்லுவாங்க. அதை அம்மியில் நம்மளுக்கு அரைக்கும்போது அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்க சொல்கிறது கேட்கும்போது. ஆனால் வந்து இப்போ இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட இந்த அவங்க திட்டுனதை கேட்டு நம்ம படித்ததுனால தான் நல்லா வந்திருக்குன்னு எப்பவுமே அது பெருமையாக நினச்சிக்கோங்க. நாங்கள் நம்ம வீட்டில் இட்லிக்கு வந்து குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.